சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. உச்சகட்ட கோபத்தில் ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களது 2 மாநாடு முதல்கட்ட பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் ரசிகர்கள் மட்டும்தான் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குடும்பமாக திருச்சி முழுவதும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவு காலை 9:30 மணியில் இருந்து இரவு 12:30 மணி வரைக்கும் ஸ்டாலின் அவர்களது கண்களில் கண்ணீர் வரும் அளவிற்கு பெரும் படைகள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கியிருப்பதும் திருச்சியை பொறுத்தளவிற்கு திமுகவின் கோட்டைதான். இதுவரைக்கும் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. 2 மிக முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிறார்கள், KN நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இந்த 2 அமைச்சர்கள் இருக்கும் பட்சத்திலேயே திமுகவின் பெரும் படைகள் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் அளித்திருப்பதன் காரணமாக 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் நடக்கும் என்பதை திருச்சியில் திருப்பு முனையாகவே விஜய் அவர்கள் கூறுவது மாறிவிட்டது என்று நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால்தான் கடும் கோபத்திலும் உச்சகட்ட கோபத்திலும் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் மீது இருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு 2வது முறை முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் கலைஞர் கூட 2வது முறை தொடர்ச்சியாக முதல்வராக பொறுப்பேற்கவில்லை. அந்த வரலாற்று சாதனையை திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் பதித்துவிட்டால் வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் உதயநிதியாக இருக்கட்டும், ஏன் அவரது மகன் இன்பநிதியாக இருக்கட்டும், கலைஞரை புகழ்ந்தது போல் ஸ்டாலினை புகழ்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலின் அவர்கள் போடக்கூடிய திட்டம்தான் 2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய வேண்டும் என்று. ஆனால் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வந்ததன் காரணமாக தலைகீழாகவே மாறிவிட்டது. இதனால் அமைச்சர்களுக்கு கடும் ஒட்டுமொத்த விமர்சனங்களையும் முன்வைத்து வருகிறார் ஸ்டாலின் அவர்கள். உச்சகட்ட கோபத்திலும் ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் மீது இருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றி அடைகிறதோ இல்லையோ, ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் மத்தியில் திமுகவின் மீது மக்கள் விமர்சனத்தை வைத்ததன் காரணமாகவே விஜய்க்கு ஆதரவுகள் அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஸ்டாலின் அவர்கள் இறங்குவார். இதனால் தான் உச்சகட்ட கோபத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது.